தலதுணி சிஎஸ்கே அணிக்காக ஃபுல் மேட்ச் இப்போ வந்து ஆட போகிறதில்ல. நிறைய மேட்சஸை வந்து நம்ம தலதுணி இப்போ மிஸ் பண்ண போகிறாரு. அது மட்டும் இல்லை, நம்ம சிஎஸ்கே டீமுக்காக ஒரு புதிய ரோலும் இப்போ நம்ம சிஎஸ்கே பண்ண வைக்கிறதுக்கு பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது என்ன ரோலு, என்ன காரணமாக இப்போ மேட்சஸை வந்து மிஸ் பண்ண போகிறாரு, இதை பற்றின ஒரு ஃபுல் டீட்டெயிலை பற்றியும் நம்ம ஆண்ட்ரே ரசல் சிஎஸ்கே டீமுக்காக ஆட போகிறது கன்ஃபார்ம். இப்போதைக்கு கேமரன் கிரீனுக்காக நம்ம சிஎஸ்கே ஆக்ஷனுக்கு போக போகிறதில்ல அப்படின்னு ஒரு லேட்டஸ்டான அப்டேட் வந்து கிடச்சிருக்கு. இதுக்கான காரணம் என்ன, நம்ம ஆண்ட்ரே ரசலை சிஎஸ்கே டீமில் வந்து எதிர்பார்க்கலாமா அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை கொடுக்கலன்னா லைக்கை கொடுத்துங்க. ஃபஸ்ட்டு நம்ம ரசலை பார்த்துடலாம். இப்போதைக்கு நம்ம சிஎஸ்கேக்கு ஒரு மிகப்பெரிய ஃபினிஷர் வந்து தேவைப்படுதாரு. அந்த வரிசையில் கேமரன் கிரீன், அது மட்டும் இல்லாமல் மேக்ஸ்வெல், ரசல் அப்படின்னு எக்கச்சக்கமான பிளேயர்ஸை சிஎஸ்கே எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த நேரத்தில் இப்போ கன்ஃபார்மாக பார்த்தீங்கன்னா 2026 ஐபிஎல்லில் நம்ம சிஎஸ்கே டீமுக்காக ஃபினிஷிங் பண்ணி கொடுக்க போகிறது ரசல் அப்படிங்கிற மாதிரி எக்கச்சக்கமான அப்டேட் வந்து போயிட்டுருக்கு. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கேமரன் கிரீனுக்காக சிஎஸ்கே வந்து ஆக்ஷனுக்கு போக போகிறது இல்லை. கிட்டத்தட்ட கேகேஆர் கேமரன் கிரீனுக்கு வந்து டார்கெட் பண்ணியிருக்கிறதா வந்து சொல்லப்படுது. கேகேஆரை பொறுத்த வரைக்கும் நம்ம சிஎஸ்கே விட அதிக அமௌண்ட் வந்து வச்சுருக்காங்க. ஸோ இப்போதைக்கு கேகேஆர் கன்ஃபார்ம் க்ரீனை வந்து எடுத்துருவாங்க. ஸோ நம்ம சிஎஸ்கே இப்போதைக்கு மிகப்பெரிய டார்கெட்டாக பண்ண போகிறது நம்ம ரசல் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ரசல் கன்ஃபார்மாக நம்ம சிஎஸ்கே டீமுக்கு வந்து வரப்போகிறாரு. எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க ஃபார்ம் அவுட் அப்படிங்கிற மாதிரி. ஸோ சிஎஸ்கேக்கு வந்தால் ஃபார்ம்லாம் ஒரு பிரச்சனையே வந்து இருக்க போகிறதில்ல. கன்ஃபார்மாக சொல்லுவேன், சிஎஸ்கே டீமுக்காக வந்து ஆடி கொடுக்க போகிறாரு நம்ம ரசல். சிஎஸ்கேன்னு ஒரு மிகப்பெரிய பினிஷராக வந்து இருக்க போகிறாரு அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அடுத்து நம்ம தலதுணியை பார்த்துடலாம். நம்ம சிஎஸ்கே டீம் விளையாட போகிற எல்லா மேட்ச்லையுமே நம்ம தலதுணி இருக்க போகிறதில்ல. கிட்டத்தட்ட பாதி மேட்சை வந்து மிஸ் பண்ண போகிறாரு அப்படின்னு லேட்டஸ்ட்டாக ஒரு அப்டேட் வந்து சொல்லப்பட்டிருக்கு. இதுக்கான காரணம், நம்ம ஷேப்பாக்கத்தில் தான் நம்ம தலதுணி வந்து ஃபுல்லாக ஆட போகிறாரு. அது மட்டும் இல்லை, நம்ம சிஎஸ்கே டீமுக்காக ஒரு புதிய ரோல் வந்து பண்ண போகிறாரு. இம்பேக்ட் பிளேயராக இந்த வருஷம் சீசனில் கட்டாயமாக நம்ம தலதுணி தான் வந்து ஆட போகிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டு இருக்கு. இதுக்கான காரணம் நம்ம தலையோட ஃபிட்னஸ் தான். ஃபிட்னஸை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு இருக்காரு நம்ம தலதுணி. ஸோ இதன் காரணமாக பேட்டிங் மட்டும் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையெல்லாம் நம்ம சிஎஸ்கே இவரை வந்து ரீட்டர்ன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, நம்ம சிஎஸ்கே ஃபேன்ஸ்க்காக மட்டும்தான் இப்போ ஷேப்பாக்கத்துலேயும் வந்து ஆட போகிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டு இருக்கு. ஸோ இப்போதைக்கு நம்ம தலதுணி பாதி மேட்ச் தான் வந்து ஆட போகிறாரு. ஷேப்பாக்கத்தில் எல்லா மேட்ச்லையுமே நம்ம தலதுணி கன்ஃபார்மாக இருப்பார். மற்ற மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா அவரோட இடத்துல வேறு யாராவது இளம் வீரருக்கு வாய்ப்பு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்போதைக்கு நம்ம தலதுணி பாதி மேட்சை வந்து மிஸ் பண்ணுறாரு. பட் இம்பேக்ட் பிளேயராக வந்து நம்ம சிஎஸ்கேக்கு தரமான சம்பவத்தை பண்ணுவார். அதில் எந்த ஒரு மாற்றமும் வந்து இருக்க போகிறதில்ல. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, நம்ம தலதுணி இம்பேக்ட் பிளேயராக வந்தால் எப்படி இருக்கும், இன்னும் என்னென்ன சம்பவத்தை பண்ண முடியும், நம்ம ஆண்ட்ரே ரசலை சிஎஸ்கே எடுத்துகிட்டு வருவாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிறத மறக்காமல் நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் தெரிவிச்சிருங்க.